ஒரு மழைக்கால இரவில் இடியும் மின்னலும் கனமழையின் சாலைகளை ஆறுகளைப் போல மாற்றியிருக்கிறது. சுற்றிலும் ஒரு பயமுறுத்தும் அமைதியானால் மனதை பிடித்துளைக்கும் ஒரு அமைதி. அப்படியொரு இரவில் ஹாஷிம் என்ற இளைஞன் தனது ஆடம்பர காரில் நகரத்தின் நெரிசல்களுக்கு இடையே பயணம் செய்கிறான். ஹாஷிம் ஒரு பெரிய தொழிலதிபர், கோடிக்கணக்கான சொத்து உண்டு. ஆனால் மனதில் ஏதோ ஒரு வெறுமை. அவன் வாழ்க்கையிலெல்லாம் இருந்துமுள் அமைதி எங்கோ இழந்திருக்கிறது. அன்று அந்த இரவில் ஹாஷிம் தனது ஓட்டுநரை காத்திருந்தான். ஓட்டுநர் தாமதமானதால் அவன் பொறுமை குறைந்தது. இருந்தாலும் வெளியே ஒன்றும் சொல்லவில்லை. ஹாஷிம் தேவையற்ற பேச்சுகளை விரும்பாதவன். இறுதியில் கார் வந்தது. ஹாஷிம் விரைவாக ஏறி நம்ம போகலாம் என்று ஓட்டுநரிடம் சொன்னான். கார் நகர வீதிகளில் செல்லும்போது வானம் கரிய மேகங்களால் மூடிமழை கொட்டி தீர்த்தது. காரின் சாளரத்தில் மழைத்துளிகள் விழும் சத்தம் மட்டும். ஓட்டுநர் வேகத்தை குறைத்தான். ஹாஷிம் சாளரத்தின் வழியே வெளியே பார்த்தியதோ சிந்தனையில் மூழ்கினான். அப்போதுதான் சாலையின் ஒரு பக்கத்தில் ஒரு மரத்தின் அடியில் ஒரு இளம்பெண்ணை அவன் கண்டான். பாத்திமா என்ற அந்த இளம்பெண் ஒரு 4 மாத வயது குழந்தையுடன் மழையில் நனைந்து நடுங்கி நிற்கிறாள். பாத்திமா தனது துண்டிய உடையால் குழந்தையை மழையிலிருந்து காக்க முயற்சிக்கிறாள். அவர்கள் முகத்தில் ஒரு பெரிய சோகமும் குழந்தையின் மீது உள்ள அக்கறையும் தெளிவாக தெரிகிறது. இந்த காட்சி ஹாஷிமின் மனதை தொட்டது. நம்ம காரை நிறுத்து என்று ஹாஷிம் ஓட்டுநரிடம் சொன்னான். கார் சாலை ஓரத்தில் நின்றது. ஹாஷிம் சாளரத்தை தாழ்த்தி பாத்திமாவை பார்த்தான். அவள் பரிதாபமாக ஒரு உதவிக்காக காத்திருப்பது போல தோன்றியது. பாருமழை வலுவாக இருக்கு, உன் குழந்தை நனைஞ்சா பிரச்சனையாகும். தயவு செய்து காரில் ஏறு, உன்னை பாதுகாப்பாக உன் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் என்று ஹாஷிம் மென்மையாகச் சொன்னான். ஃபாத்திமா முதலில் சந்தேகப்பட்டாள். ஒரு அந்நியனை எப்படி நம்புவது? ஆனால் மழையும் குளிரும் குழந்தையின் நிலையும் அவளுக்கு வேறு வழி கொடுக்கவில்லை. இறுதியில் தைரியம் சேர்த்து அவள் காரில் ஏறினாள். ஹாஷிம் கேட்டான், உன் வீடு எங்கே? நான் அங்கே இறக்கி விடுறேன். பாத்திமாவின் முகம் ஒரு கணம் இருண்டது. கண்கள் நிரம்பி ஒரு பழைய வலி அவளை மீண்டும் பிடித்தது போல. அவள் ஒன்றும் பேசாமல் இருந்தாள். ஹாஷிம் அவளின் மௌனத்தை புரிந்து கொண்டான். பரவாயில்லை, உன் வீடு இல்லைனா என் வீட்டுக்கு வா, என் வீடு பெருசு, இப்போ அங்கே யாரும் இல்லை. மழை நிற்கும் வரை உனக்கும் குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்கலாம் என்று சொன்னான். ஃபாத்திமா ஒரு கணம் சிந்தித்தாள். பின்னர் குழந்தையின் பாதுகாப்புக்காக சம்மதித்தாள். ஹாஷிம் ஓட்டுநரிடம் வீட்டுக்கு போகச் சொன்னான். அவர்கள் கார் நகரத்தின் ஒரு மூலையில் உள்ள ஹாஷிமின் பெரிய மாளிகைக்கு திரும்பியது. அந்த வீடு ஒரு அரண்மனை போல, பெரிய கார்கள், வேலையாட்கள், எல்லா வசதிகளும். ஆனால் ஹாஷிம் அங்கே தனியாக இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் பணத்துக்கு குறைவில்லை, ஆனால் சந்தோஷமும் அன்பும் எப்போதும் தொலைவில். வீட்டுக்கு வந்த உடனே ஹாஷிம் பாத்திமாவுக்கு மேல்தளத்தில் ஒரு அறை காட்டினான். உனக்கு இங்கே சுகமாயிருக்கலாம். குழந்தையின் உடைகள் நனைஞ்சிருந்தா அது உடல் நலத்துக்கு நல்லதில்லை. நான் வேலையாட்டியிடம் டவலும் உடையும் எடுத்து வரச் சொல்றேன். மழை நின்னா நீ போகலாம் என்று சொன்னான். பாத்திமா தலையசைத்து குழந்தையை இறுக்கமாக பிடித்தாள். ஹாஷிம் கீழே போகும்போது ஒரு அவசர வேலை நினைவுக்கு வந்தது. அவன் ஓட்டுநரிடம் காரை தயார் செய்ய சொல்லி மீண்டும் வெளியே போனான். பயணத்தில் ஹாஷிம் தனது வாழ்க்கையை பற்றி சிந்தித்தான். என் கையில் எல்லாம் இருக்கு, பின்னே ஏன் இந்த வெறுமை? அவன் தனியாக வாழ்கிறான். எல்லோரும் அவனை ஒரு நல்ல மனிதனாக பார்க்கிறார்களானால் மனதில் எப்போதும் ஒரு மங்கிய உணர்வு. 3 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு திரும்பிய போதும் முற்றத்தில் ஒரு சிரிப்பு கேட்டது. ஹாஷிம் அதிர்ச்சியடைந்தான். என் வீட்டில் யார் சிரிக்கிறான்? இப்படியொரு சத்தம் இங்கே எப்போதும் இருந்ததில்லை. அப்போதுதான் பாத்திமாவையும் குழந்தையையும் வீட்டில் விட்டுச் சென்றது நினைவுக்கு வந்தது. அவன் மெதுவாக பாத்திமாவுக்கு கொடுத்த அறைக்கு நடந்தான். கதவில் வந்தபோது பாத்திமா குழந்தையை தூக்கி விளையாட்டுகிறாள். குழந்தை அழகாக சிரிக்கிறது. அந்த சிரிப்பு பாத்திமாவின் முகத்திலும் ஒரு ஒளி பரப்பியது. அந்த தூய்மையான சந்தோஷம் ஹாஷிமின் இதயத்தை தொட்டது. இவ்வளவு சுத்தமான ஒரு சிரிப்பு, இவ்வளவு ஆனந்தம் அவன் ஒருபோதும் அனுபவித்ததில்லை. திடீரென குழந்தையின் கண்கள் ஹாஷிமை பார்த்தது. பாத்திமா திரும்பி அவனை பார்த்தபோது அவள் முகத்தின் சிரிப்பு மங்கியது. ஹாஷிம் ஒரு கணம் அமைதியற்றவனானான். ஒண்ணுமில்லை, உன் குழந்தைக்கு உணவு கொடு. இந்த சிரிப்பு எங்கிருந்து வருதுன்னு பார்க்க வந்தேன் என்று சொல்லி அவன் விரைவாக கீழே போனான். ஆனால் அந்த சிரிப்பு அவன் மனதில் ஒளிர்ந்தது.
சோபாவில் உட்கார்ந்து என் வாழ்க்கையில் சந்தோஷம் ஏன் குறைவு, நான் எங்கே தவறு செய்தேன் என்று சிந்தித்தான். அப்போது அழைப்பு மணி ஒலித்தது. வேலையாட்டி கதவை திறந்தபோது ஹாஷிமின் பழைய நண்பன் யூசுப் வெளிநாட்டிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்து நிற்கிறான். இருவரும் கட்டிப்பிடித்து சந்தோஷம் பகிர்ந்து கொண்டார்கள். திடீரென அந்த குழந்தையின் சிரிப்பு யூசுப்பின் கவனத்தை ஈர்த்தது. என்ன ஹாஷிம், உனக்கு சிரிப்பவர்களை பிடிக்காதல்ல, இந்த சிரிப்பு எங்கிருந்து என்று கேட்டான். ஹாஷிம் எல்லாவற்றையும் விளக்கினான், பாத்திமாவையும் குழந்தையையும் மழையில் உதவிய காரியம். யூசுப் ஒரு கணம் முகத்தை மாற்றினான். உனக்கு இவங்க யாருன்னு தெரியாதுல்ல, இன்றைய காலத்தில் யாரையும் நம்ப முடியாது. ஒருவேளை இவங்களுக்கு ஏதாவது கெட்ட உள்நோக்கம் இருந்தா என்று சொன்னான். ஹாஷிம் சிரித்தான். இல்லை யூசுப், அவங்க அப்படி தோணல. ஆனால் யூசுப்பின் வார்த்தைகள் அவன் மனதில் சுற்றின. யூசுப் போன பிறகு ஹாஷிமுக்கு ஒரு சிறிய சந்தேகம் தோன்றியது. அவன் சொன்னது சரியா என்று சிந்தித்தான். அவன் மேலே போனான். ஃபாத்திமா குழந்தைக்கு உணவு கொடுக்கிறாள். ஹாஷிமை பார்த்தபோது அவள் தலை குனிந்தாள். ஹாஷிம் சற்று தயக்கத்துடன் சொன்னான், பாரு, நான் உன்னை தொந்தரவு செய்ய உத்தேசம் இல்லை. ஆனா உன் பெயர், உன் விவரங்கள் எனக்கு தெரியணுமே. ஒருவேளை உன் உள்நோக்கம். வார்த்தைகளை முடிக்க அவனால் முடியவில்லை. பாத்திமாவின் முகம் சிவந்தது, கண்கள் நிரம்பின. சார், உங்கள் உதவிக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆனா நான் அப்படியொரு மனிதன் இல்லை. என் வாழ்க்கை என்னை இங்கே கொண்டு வந்தது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நான் இப்போ போகிறேன் என்று சொன்னாள். மழை அப்போது நின்றிருந்தது. ஃபாத்திமா குழந்தையை தூக்கி வெளியே நடந்தாள். ஹாஷிம் அவளை தடுக்க விரும்பினான், ஆனால் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. பாத்திமா ஒரு பார்வை அவனுக்கு கொடுத்து பின்னர் அந்த இருட்டுக்குள் நடந்தாள். அந்த இரவு ஹாஷிமுக்கு தூக்கம் வரவில்லை. நான் தவறு செய்தேன், ஒரு தனிமையான பெண்ணை சந்தேகித்து அவமானப்படுத்தினேன் என்று சிந்தித்தான். காலையில் பாத்திமாவை கண்டுபிடித்து உதவ வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் தனது நண்பர்களையும் போலீஸ் அதிகாரிகளையும் அழைத்து பாத்திமாவை பற்றி விசாரித்தான். சில மணி நேரங்களுக்குள் பாத்திமாவின் கதை தெரிந்தது. பாத்திமா ஒரு பணக்கார குடும்பத்தின் மருமகளாக இருந்தாள். ஆனால் அவர்கள் திருமணத்தை குடும்பம் ஏற்கவில்லை. கணவரின் சந்தோஷத்துக்காக மட்டும் அவள் மௌனம் காத்தாள். பாத்திமாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு 3 மாதமான போது கணவர் ஒரு விபத்தில் இறந்தார். பின்னர் கணவரின் பெற்றோர் அவளை வீட்டிலிருந்து துரத்தினார்கள். பாத்திமா பிறந்த வீட்டுக்கு போனாளானால் அங்கும் ஆதரவு கிடைக்கவில்லை. பெற்றோர் இறந்திருந்தார்கள். உறவினர்கள் மானம் போகும் என்று சொல்லி தள்ளினார்கள். அன்றிலிருந்து பாத்திமா குழந்தையை காத்து தனியாக தவித்தாள். பணம் இல்லை, யாருடைய ஆதரவும் இல்லை. இந்த கதை கேட்டு ஹாஷிமின் இதயம் உடைந்தது. அவன் நண்பர்களின் உதவியுடன் பாத்திமாவை கண்டுபிடித்தான். அவளை பார்த்தபோது, மன்னிச்சுக்கோ, நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். உனக்கு எத்தனை நாள் வேணும்னாலும் என் வீட்டில் தங்கலாம், உன் இஷ்டத்துக்கு போகலாம் என்று சொன்னான். பாத்திமா சந்தோஷப்பட்டு குழந்தையுடன் ஹாஷிமின் வீட்டுக்கு திரும்பினாள். நாட்கள் கடந்து போயின. ஹாஷிமும் பாத்திமாவும் இடையே ஒரு நல்ல நட்பு வளர்ந்தது. பாத்திமா வீட்டை சுத்தம் செய்து ஹாஷிமுக்கு சுவையான உணவு செய்தாள். அவளின் எளிமையும் கடின உழைப்பும் ஹாஷிமை ஈர்த்தது. ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்தபோது பாத்திமா கதவில் அவனுக்காக காத்திருக்கிறாள். அவளை பார்த்தபோது ஹாஷிமின் இதயம் ஒரு கணம் நின்றது. தைரியம் சேர்த்து சொன்னான், ஃபாத்திமாவின் வாழ்க்கையை மீண்டும் தொடங்க நான் உன்னை உதவ விரும்புகிறேன். உன் குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் கொடுக்க என் வீட்டில் தங்கு. நான் உன் சகோதரனைப் போல உன்னை ஆதரிக்கிறேன். பாத்திமா கண்ணீருடன் சொன்னாள், ஹாஷிமுன் தயை என் வாழ்க்கைக்கு புதிய நம்பிக்கை கொடுத்தது. என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது என்று நான் எப்போதும் சிந்தித்தேன். உன் உதவி அல்லாஹுவின் அருள். பின்னே ஒரு கேள்வி கேட்டாள், உன் கையில் எல்லாம் இருக்குவானா, ஏன் இந்த தனிமை? ஹாஷிம் ஒரு கணம் முகத்தை தாழ்த்தி, 4 ஆண்டுகளுக்கு முன்பு என் பெற்றோர் ஒரு விபத்தில் இறந்தார்கள். அது என் தவறால் என்று நான் நினைத்தேன். அதன் பிறகு நான் தனியாகிவிட்டேன். எல்லோரும் என்னை நல்ல மனிதனாக பார்க்கிறார்கள், ஆனா என் மனதில் எப்போதும் ஒரு வெறுமை என்று கண்ணீருடன் சொன்னான். ஃபாத்திமா அவனை ஆறுதல் சொன்னாள், இனி எல்லாம் நல்லதாகும். அல்லாஹு உன் தயைக்கு பலன் கொடுப்பான். பின்னர் ஹாஷிம் பாத்திமாவுக்கு ஒரு சிறிய வேலை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாடகைக்கு எடுக்க உதவினான்.
பாத்திமாவின் குழந்தைக்கு கல்வி கொடுக்க ஹாஷிம் ஒரு அறக்கட்டளை உருவாக்கினான். அவர்கள் நட்பு ஒரு பந்தமாக மாறியது, ஒரு சகோதரனும் சகோதரியும் போல. ஹாஷிமின் வீடு இப்போது சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்தது. அந்த குழந்தை இப்போது 5 வயது கொண்ட ஒரு சிறு பெண் குழந்தை. ஹாஷிமின் வாழ்க்கையில் உள்ள வெறுமை எங்கோ மறைந்தது. நமக்கு இந்த கதையிலிருந்து ஒரு பாடம் கற்கலாம். சில சமயம் நாம் அந்நியர்களுக்கு செய்யும் ஒரு சிறிய உதவி அல்லாஹுவின் அருளால் நமது வாழ்க்கைக்கு புதிய வழிகளை திறக்கும். தயையும் நம்பிக்கையும் கொண்டு எந்த வலியையும் வெல்லலாம்.